விஜய் டைலாக் அஜித் டைலாக் எல்லாம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. பிரஸ் முன்னாடி உட்காந்துட்டு உன்னை விட மாட்டேன் செய்ய மாட்டேன் மிரட்டுறீங்களா? ஏன்னா அமைச்சரா இல்ல வேற ரவுடியா? எதுக்கு மிரட்டணும் நீங்க? என்னுடைய கருத்து தெளிவா இருக்கு. அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ செட் ஆகாது. அவருக்கு வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதனால சிறப்பாக செய்வார். அதை கொடுத்துட்டு எஜுகேஷனுக்கு நிறைய மெத்தடித்தவர்கள் இருக்கிறாங்க திமுக. அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளவு பெரிய ஆளா மினிஸ்டர் இப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. என்ன எப்படி நிறைய பேர் இப்படி மினிஸ்டர் சந்திக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்துட்டு போறாங்க. நேரா போங்க. ஆனா அவர் என்னன்னா நீங்க போய் பாத்துருங்க அமைச்சர். இல்ல முறையா தம்பி நேரா நீங்க போயிட்டு அமைச்சரை பாத்துருங்க பாப்போம். ஆமா முறையான அனுமதி பெற்று இதுக்காக வந்து எப்படி அதுதான் கேட்கறேன். எப்படி அப்ப யாரோ கவர்மெண்ட்ல இல்லாதவங்க இந்த வடைய சுடுறதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா சொல்றேன், ஒரு மினிஸ்டரை பாக்குறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒருத்தர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவருமே உங்களை மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணாம ஏமாந்து போயிருப்போம். என்னவோ ரொம்ப ஏமாந்துட்டாரு. இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தனால தமிழ்நாடே வந்து ஏமாந்துருக்கு. அது வேற கணக்கு. மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுன்றாங்க. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இல்ல ஆனா அவர் சொல்றாரு உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன், என்னுடைய கேம்பஸ்ல நீ எதுக்கு போகணும்? இதை வந்து டேங்க்ல கலக்குனாங்களே, அவங்கள பிடிச்சிட்டீங்களா? கள்ளக்குறிச்சியில நடந்ததுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்களா? இதே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கேட்கறேன். அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இது எப்பவுமே இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமுங்க. அவங்க அப்பா தாத்தா பேர் இவங்க பேர் சொல்லி வரும்போது இவங்களுக்கு ஈகோன்றது வந்து தலையில வந்து உட்காந்துரும். இவங்களை எதிர்த்து ஏதாவது பேசணும்னா போலீஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு இந்த டிராமா பண்ணுவாங்க, மிரட்டுறது அதெல்லாம் பண்ணி தான். மக்களுக்கு இன்னைக்கு தேவை என்ன? ஒரு கிளாரிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காரு, எதுக்கு பில்டப் கொடுக்குற? அரெஸ்ட் பண்ணுங்க, கேஸை போடுங்க, தப்புன தூக்கி உள்ள வைங்க. அவர் எதுக்கு திமுக வந்து எதிரி மாதிரி காட்டுறீங்க? அவர் திமுக காரர் தான் நான் சொல்றேன். திமுக இருக்க மொத்த அமைச்சரும் பார்த்திருக்கீங்க. அதிமுக யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? பிஜேபியில் யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? திமுகவா பார்த்திருக்கிறீங்க? திமுகவா சொல்றாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க. நான் வந்து பத்திரிகை செய்தியா கூட எங்க ஒரு இடத்துல படிச்சேன். அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவருக்கு வந்து அந்த இதுவே கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் வருது வாட்ஸ்அப்ல. இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த நம்ம மாத்திட்டாங்களாமே, தலைமை ஆசிரியர் வந்து மாத்திட்டாங்களா? அந்த டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அசோக் நகர்ல. திஸ் இஸ் ஒன் இன்சிடென்ட். நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க, வெல் அண்ட் குட். எனக்கு இந்த இன்சிடென்ட் மேல எங்களுக்கே உடன்பாடு கிடையாது. நாங்கள தான் வந்து அட்டாக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா சோசியல் மீடியாவில். நாங்கள் என்ன மகாவிஷ்ணுக்கு ஃபேவரபுளாக போடுறோமா? கிடையாது. அடுத்து என்னன்னாக்கா, இந்த ஒரு வாதம் போன உடனே அந்த வாக்குவாதத்துல அவர் கேட்கிறாரு, நீங்க யார் என்ன தடுக்கிறதுக்கு? நான் அதெல்லாம் பேசுவேன். ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் நான் பேசக்கூடாது, நீங்க வந்து பேசக்கூடாது, ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது. இங்க மெயின் இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இது திமுக அரசாங்கம் வந்து இதை வந்து ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இஷ்யூ வந்து நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆன்மீகத்துல சொல்றாங்களா? ஆராசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசக்கூடியதெல்லாம் பாருங்க, ரொம்ப அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். ஆனா கடைசியா என்ன சொல்லுவார் சொல்லுங்க? அது நான் அங்கே இருந்ததுங்க, அதை பார்த்து நான் சொன்னேங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம முன்னாடி ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்க. வாட் எவர் ஸ்டேட்மெண்ட் வி மேக் ஆர் வி அனௌன்ஸ், வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாத்திகவாதிகளாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஆன்மீகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்லணும்? நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வை, கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் சொல்கிறேன். நீங்க நம்புங்க, நம்ம அதெல்லாம் வேற. பட் we have to preach good to the society. நம்ம பேடா நம்ம கொண்டு போயிடுவோம். யாரையும் நீங்க நம்பாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க.